ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான். பசங்களோட ஸ்கூல் ரொட்டீன். எப்பயுமே நான் 5:30க்கு எழுந்துருவேன். பட் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக 6 o'clock எழுந்திருக்கேன். ஏன்னா இன்றைக்கி ஒருத்தவங்களுக்கு தான் ஸ்கூலு. பெரியவங்களுக்கு 9th எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஒரு 10 days லீவ் விட்டுருக்காங்க 10th ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. மார்ச் 1 அவங்களுக்கு 10th ஸ்டார்ட் ஆகிடும். நான் இன்றைக்கி தம்பிக்கு என்ன லன்ச் கொடுக்கலான்னா பீஸ் புலாவ் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் சிறுபருப்பு சாம்பார் பண்ணிடலான்னு சொல்லி நினச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பாஸ்மதி ரைஸாக ஊற வச்சுட்டேன். ஏன்னா நம்ம எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ளேயும் அது ஊறி இருக்கும். நைட்டே பீஸ்லாம் உரித்து வச்சுருவேன். நேற்று மறந்துட்டேன். அதனால் இன்றைக்கி காலையில் அதை உரிச்சிட்டு மின்ட் லீவ்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்குள்ளேயும் கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. சரி கடகடன்னு எடுத்து விட்டுட்டு தாளித்து விட்டுடலான்னு. சிறுபருப்பு சாம்பார் ஈஸி தான். பருப்பு ஆட் பண்ணிக்கிட்டு அதுலேயே எல்லாம் ஆனியன், டொமேட்டோ, க்ரீன் சில்லி, பூண்டு, பெருங்காயம், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு விசில் போட்டுட்டுனா சாம்பார் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் தாளித்து விடுற வேலை மட்டும்தான். கூட பொட்டேட்டோஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா திக்காக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் 2 பொட்டேட்டோஸும் அந்த சாம்பார் கூடயே ஆட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாம்பாரில் தாலில் ஆட் பண்ணிவிட்டு கூட டர்மரிக்கு, பெருங்காயம் அதெல்லாம் ஆட் பண்ணிட்டேன். பெருங்காயம் டப்பா ஹோல் தப்பாக போட்டுட்ருக்கேன். லைட்டாக ஷேக் பண்ணால் கொட்டவே மாட்டுது. ரொம்ப ஸ்ட்ராங்காக ஷேக் பண்ணால் அதிகமாக கொட்டிடுது. சரி எண்ணெயும் லைட்டாக ஊற்றிட்டு விசில் போட்டாச்சு. சாம்பாரோட வேலை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இட்லி ஊற்றி வச்சுட்டு புலாவ் தாளிச்சிட வேலை மட்டும்தான். அரைச்சி வச்சுருந்த மாவு நல்லா ரைஸ் ஆகி வந்துருந்துச்சு. சால்ட் ஆட் பண்ணி வைக்கல. ஸோ சால்ட்டை ஆட் பண்ணி வச்சுட்டு இட்லி ஊற்றி வச்சுட்டேன். இட்லி ஊற்றி வச்சுருக்கும் போதே மணி 7 o'clock ஆகிடுச்சு. தம்பியை போய் எழுப்பி விட்டுடலான்னு சொல்லிவிட்டு அவனையும் எழுப்பி விட்டாச்சு. அவன் எழுப்பி விட்டால் தான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அவன் போய் குளிச்சுட்டு வரத்துக்கு கரெக்டாக இருக்கும். பெரியவங்களுக்கு லீவுன்றதுனால அவங்க இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. கையோட பெட் ஸ்ப்ரெட், பெட்ஷீட்லாம் மடித்து வச்சுருவேன். இல்லாட்டி ஓரியோ மேலே ஏறி நாசம் பண்ணி விட்டுருவான். காலையில் அவனை கழட்டி விட மாட்டோம். ஏன்னா கழட்டி விட்டோம்னா அவன் நான் இங்கே பின்னாடியே சுற்றி வந்துட்டுருப்பான். பயங்கரமாக விளையாடுவான். ஸோ அதனால் காலையில் கட்டி போட்டு விட்டுருவேன். பசங்க ஸ்கூலுக்கெலாம் போயிட்ட பிறகு தான் கழட்டி விடுவேன். இன்றைக்கி புலாவ் நான் ஈஸியாக தான் பண்ண போகிறேன். கீ ஊற்றிட்டு எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணி ஆனியன் சாட்டே பண்ணி க்ரீன் சில்லி போட்டுட்டு மின்ட் போட்டு பீஸ் போட்டு
நல்லா வதக்கி விட்டுட்ட பிறகு தண்ணி ஊற்றி ரைஸ் போட்டு விசில் போட்டுருவேன். அவ்வளோதான். நான் யூஸ்வலாக வந்து இதில் தேங்காய் பால் ஆட் பண்ணி தான் பண்ணுவேன் தண்ணிக்கு பதிலாக. பட் இன்றைக்கி தேங்காய் வாங்க மறந்துட்டுருக்கேன், தேங்காய் இல்லை. ஸோ அதனால் வந்து தண்ணியை ஊற்றி புலாவ் பண்ணி விட்டுட்டேன். எங்கள் வீட்டில் 2 பசங்களுக்கும் வந்து 2 டேஸ்ட்டு. ஒருத்தவங்களுக்கு வந்து ஸ்பைஸியாக வந்து மசாலாவாக பிடிக்கும். தம்பிக்கு வந்து ரொம்ப பிளெண்டாக காரமே இல்லாமல் சட்டிலாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ 2 பேருக்கும் 2 விதமாக செய்யணும். பட் நான் பொதுவாக சமைக்கும்போது ரொம்ப காரம் கம்மியாக சமைச்சிருவேன். அப்போ மேனேஜ் ஆகிடும். இப்போ இவனுக்கு மட்டும்தான்றதுனால சரி அவனுக்கு பிடிச்ச மாதிரியே செய்யலான்னு சொல்லிட்டு ரொம்ப காரம் கம்மியாக சட்டிலாக தான் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி. தம்பியும் குளிக்க போயிட்டாங்க. இது விசில் வந்து முடிக்கும், தம்பி வரவும் கரெக்டாக இருக்கும். அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து முடிச்சிட்டேன்னா அவன் சாப்பிட்ற நேரத்தில் நான் லன்ச் பேக் பண்ணிவிட்டு நானும் ரெடி ஆகிட்டு அவனை போய் விட்டு வந்துடுவேன். ஆட்டோமேன் வந்துடுவாங்க 7:50க்கெலாம். அவனை போய் விட்டு வந்துடுவேன். அவனை விட்டு வந்துட்ட பிறகு தான் வந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு போய் தான் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறது, கிச்சன் வெசல்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறது. அதுக்கு முன்னாடிலாம் எந்த வேலையும் நடக்காது. அதுக்கப்புறம் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் வேலையெல்லாம் தொடங்கும். ஸோ யூஸ்வலாக இப்படி தான் என்னோடய மார்னிங் போகும். பொண்ணும் ஸ்கூலுக்கு கிளம்புறதா இருந்தால் இந்த டைமும் கொஞ்சம் ஹெக்டிக்காக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு லாங் ஹேர் இருக்குது. அதை ஜடை போட்டு அனுப்புறதுக்குள்ளேயும் அது ஒரு டைம் எடுக்கும். இப்போ தான் புதியதாக நாங்கள் வீடியோலாம் எடுக்கிறதுனால தம்பிக்கு வந்து ஃபேஸ் காமிக்கிறதுக்கு ஷையாக இருக்குது. இல்லாட்டி வந்து ஓடி ஆடி தான் விளையாடிட்டுருப்பான். வீடியோன்றதுனால வந்து அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. அவ்வளோதான். அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவேன். நான் போயிட்டு லன்ச் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிடுவோம். இப்படி தான் என்னோடய ஏர்லி மார்னிங் ரொட்டீன் போகும். உங்களுக்கு இந்த ரொட்டீன் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.